ஊட்டச்சத்து பல நிறைந்த ஓட்ஸினை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடுவது நல்லதா? அப்படி சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மை தீமை என்ன என்பது பற்றி இங்கு காணலாம். ஓட்ஸில் நார்ச்சத்து அதிகமாகவும் நிறைவுற்ற மற்றும் டிரான்ஸ் கொழுப்புகள் குறைவாக காணப்படுகிறது. அந்த வகையில் இது இன்சுலின் அளவை மேலாண்மை செய்து நீரிழிவு நோயாளிகளின் நலன் காக்க உதவுகிறது. ஓட்ஸில் காணப்படும் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டுகள் உணவிற்கு பின் உடனடியாக அதிகரிக்கும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்து நீரிழிவு நோயாளியின் நலன் காக்க உதவுகிறது. ஓட்ஸில் காணப்படும் பீட்டா குளுக்கன்ஸ் எனப்படும் கரையக்கூடிய நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் உறிஞ்சுதலை மெதுவாக்கி உடல் எடையை மேலாண்மை செய்ய உதவுகிறது. உடலில் உள்ள கூடுதல் கொலஸ்ட்ராலை கரைக்கும் பண்பு ஓட்ஸில் காணப்படுகிறது. அந்த வகையில் இதன் நுகர்வு இரத்த நாள அடைப்புகளை போக்கி இதயத்திற்கு சீரான இரத்த ஓட்டத்தை உறுதி செய்து இதய நோய் வராமல் தடுக்கிறது. நிபுணர்கள் கூற்றுப்படி ஓட்ஸினை சர்க்கரை நோயாளிகள் சியா விதை, ஆளி விதை, பாதாம், வால்நட்ஸ், சூரியகாந்தி விதை போன்ற ஆரோக்கியமான கொழுப்பு நிறைந்த பொருட்களுடன் சேர்த்து சாப்பிடுவது நல்லது. இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கும் இந்த ஓட்ஸினை சர்க்கரை நோயாளிகள் காலை உணவாக எடுத்துக்கொள்வது நல்லது என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். நிபுணர்கள் கூற்றுப்படி 2 முதல் 3 வரை ஸ்பூன் ஓட்ஸ் என்பது ஆரோக்கியமான அளவு ஆகும். அதே நேரம் தனிநபரின் உடல்நிலை மற்றும் இரத்த சர்க்கரை அளவு பொறுத்து இந்த அளவு மாறுபடலாம் எனவும் குறிப்பிடுகின்றனர். மருத்துவர் பரிந்துரைக்கும் அளவை விட அதிகமாக ஓட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது இரத்த சர்க்கரை அளவு அதிகரிப்பதோடு ஒவ்வாமை பிரச்சனைகளும் உண்டாகலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்.